நல்லா இந்த பஞ்சு மாதிரி இருக்க தோசையை நினச்சி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த சாதத்தில் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. கெட்டியாக வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சட்னி வந்து விதவிதமாக அரைச்சி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி கொடுங்க. அவங்க இது வரைக்கும் ருசிக்காத சுவையில் நல்ல ஜம்முன்னு இருக்கும். இந்த கருவேப்பிலை வந்து பிள்ளைங்கள்லாம் நம்ம சாதாரணமாக தாளிப்பில் போட்டாலும் சரி, இல்லை சட்னி அரைச்சாலும் சரி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் இன்றைக்கி அரைக்க போகிற ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்குவோம். பாருங்க, இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து நல்லா 1 கப் அளவுக்கு இதையும் சேர்த்துட்டு, இது வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் ஒரு வாட்டி நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, இப்போ வேர்க்கடலையும் நல்லா வறுத்தாச்சு. இந்த மேலால் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு துணி வச்சு தொடச்சிடலாம், ஏன்னா அடியில் மண் எதுவும் இருந்ததுனாலும் அப்படியே நின்றுக்கும். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குவோம். புளி வந்து 2 புளியங்கொட்டை சைஸுக்கு போட்டுக்கலாம். இதுலேயே 3 பல் பூண்டு எடுத்துக்குவோம். பூண்டு எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 20 எணுக்கு வந்து கருவேப்பிலை, இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக பெருங்காயம். பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வந்து இந்த இது பொடி பண்ணும் போது இதிலேயே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதுலேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த கருவேப்பிலை, தேங்காய், கொத்தமல்லி வதக்கினது எல்லாமே இதில் சேர்த்துடலாம். நல்லா இதை தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக தண்ணியாக அரைச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணியை கம்மியாக வச்சுட்டு சாதத்துக்கு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை நல்லா பல்ஸில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தாராளமாக அரைச்சிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியிருக்கேன். பாருங்க, இந்த கருவேப்பிலை சட்னிக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், நல்லா ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, பாருங்க இதிலே வந்து கருவேப்பிலையும் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக காஞ்ச மிளகா எல்லாம் போட்டுருவோம். போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சட்னி எடுத்து இதில் ஊற்றிடலாம். பாருங்க, இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்க, சூப்பராக நல்லா ஜம்முன்னு நல்ல ஒரு கருவேப்பிலை போட்டு நல்ல ஒரு சட்னி அரைச்சிட்டோம். இந்த சட்னியை நல்லா தண்ணியாக அந்த மாதிரி இதோடு இன்னும் தண்ணியாக கூட நீங்கள் ஊற்றிக்கிங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நல்லா இந்த பஞ்சு மாதிரி இருக்க தோசையை இப்படி நினச்சி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த சாதத்தில் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. கெட்டியாக வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சட்னி வந்து விதவிதமாக அரைச்சி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி கொடுங்க. அவங்க இது வரைக்கும் ருசிக்காத சுவையில் நல்ல ஜம்முன்னு இருக்கும். இது வந்து தண்ணியாக இருக்குமோ அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு நல்லா வறுத்துட்டு போட்டதுனால எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இந்த சட்னி வந்து தாங்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும்.